2000 3000 4000 5000 விஜயவர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லேட்டா கருத்து சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த 5K கொடுத்த உடனே எதுக்குமா அன்னைக்கு கொடுக்குறாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா விஜய் அவர்களுடைய கமெண்ட் வந்து விழுது. இல்லம்மா அன்னைக்கு மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு தானே கொடுக்குறாங்க. அதிமுக பணம் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. திமுக பணம் கொடுப்பாங்க, அதிமுக பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான் அதிகமாக பணம் கொடுக்குறவங்க தான் வெற்றி பெற முடியும்னா அது அம்பானியும் அதானியும் கட்சி நடத்தி அவங்க காசு கொடுக்க முடியாது. மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? அந்த இடம் என்றது வந்து 1 லட்சம் பேருக்கு கூடக்கூடிய ரைட். நீங்க எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க? இதை மக்களுக்கு தெரியுமில்ல. அப்போ பாருங்க, கிரவுண்ட் காலியாக இருக்குது, கூட்டம் கூடவில்லை. இதுக்கு தான் அவங்க இந்த கண்டிஷனே வைக்கிறது. கூட்டமே இல்லை வருங்க அப்படின்னு வெளில பரப்புறதுக்கு. இது மாதிரி அப்படி தொடங்கி ஒவ்வொரு இதுலேயும் அவதூறு. தாவேக்கா வந்து களத்துக்கு வந்து அதுக்குள்ள 50 உயிர் எடுத்துருச்சு. அந்த உயிரிழப்பு அதுக்கான நம்ம வந்து இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் ஊடகங்கள் மற்ற ஈவெண்ட்டில் நடக்குது இல்லை, அதை பேசுகிறாங்களா, அதை பெருசுப்படுத்துறாங்களா? உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டதில் டெத்து ஒருத்தவங்க எலக்ட்ரிக் என்ன சொல்கிறது, அந்த கொடிக்கம்மா வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அந்த பையன், அவங்க கருகி செத்து போயிட்டான். இதெல்லாம் பேசினாங்களா? உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் நீதி உங்களுக்காக கொடுக்கணும்னு வந்தேன், பட் நீதி கேட்க வேண்டிய இடத்துக்கு என்ன தள்ளிட்டாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததால விஜய் அவர்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. திமுக அழுத்தம் வந்து எங்களை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இவ்வளவு இடத்துல ஜாலியா இருந்த விஜய் அவர்களால அதான் சொல்றேன். தாவேக்காவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே, சேலம் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு வெற்றிகரமா. இந்த சேலம் மாநாடு பற்றி முதற்கட்ட பார்வை உங்களுடையது. சேலம் மாநாடு தலைவருடைய பேச்சு உண்மையிலே வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமான அரசாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், முழுக்க உண்மை. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து களம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்குது. உண்மையிலே வீட்டில் இப்போ கூட ஒரு தோழர்கிட்ட நான் இன்டர்வியூ முடித்தேன். அவர் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அது இன்னும் அந்த திமுகவுக்கு சார்பாக தான் வந்து மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். இல்லை தொடர், நீங்கள் நம்ம மறுபடியும் வந்து உட்காந்து பேசுவோம், நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலே 2 ஓட்டு இருக்கு தொடர்ன்றாரு. சென்னையில் பல இடங்களில் வந்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றாரு. அப்போது ஒவ்வொரு நாளுக்கு இப்போ ஒப்பீனியன் வந்து எவ்வளோ குயிக்காக மாறுது. நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்திருப்பேன், இப்போ பேசும்போது அவருடைய மனசுலேயே அவ்வளோ சேஞ்சஸ். அப்போது மக்கள் வந்து அவ்வளோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தாவேக்காவுக்கு நோக்கி போகிறாங்க. அந்த 5000 ரூபாய் நீங்கள் கொடுத்தாங்களே, நீங்கள் 1 மாதத்தில் மாறுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் 5000 ரூபாய் ஒரே நாளில் மாறி இருக்கு. அது ரைட், 5000 ரூபாய் வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க, அது எங்கே போனான்னு அவங்களுக்கு தெரியாதா? மக்களோட பணத்தை எடுத்து தானே மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. அதனால் இது ஒரு விதமான லஞ்சம் தானே இது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. 5000 ரூபாய் கொடு, ஆனால் ஓட்டு உனக்கு போட மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏன்னா பல்வேறு கட்சிகளும் அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்குமே வந்து விஜய் ஒரு பார்வை இருந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லேட்டாக கருத்து சொல்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் இந்த 5K கொடுத்த உடனே அன்னைக்கு கொடுக்குறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா விஜய் அவர்களுடைய கமெண்ட் வந்து விழுது. இல்லம்மா, இன்னைக்கு மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு தானே கொடுக்குறாங்க. ஆமா, நேத்து தான் அதான் கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு? அப்போ நாளைக்கு கொடுத்துருக்கலாம், முந்தா நேற்று கொடுத்துருந்துருக்கலாம். தலைவர் பேசுகிற அன்னைக்கு கொடுத்தா அது பேசு பொருளாக மாறாதான். புரியுதா? இவங்களுடைய அப்படியே மீடியா ஃபுல்லாக இதை பேசும். தலைவருடைய மீட்டிங் வந்து தாவேக்கா மீட்டிங் வந்து சைட் லைன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அன்னைக்கு கொடுக்குறது. அதுவே புஷன் தான் போச்சு. அந்த காலையில் வரேன்னு பேசினாங்களா, அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக கூட்டம் ஆரம்பித்தோடனே இங்கே தூக்கிடுச்சா. அதனால் இவங்க என்ன பண்ணாலும் இது நடக்கவே நடக்காது. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. தே அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய ஓட் பேங்க்ஸ் உடையுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போது அவங்க பதறாங்க. அதுதான் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, வெள்ளம் தமிழ் பெண்கள்ன்றாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, இன்னும் வந்து நிறைய அள்ளி கதை விட்டு கலராக கதை விடுவாங்க. பட் நத்திங் வில் ஒர்க் அவுட். பீப்புள் ஆர் வித் எங்கள் தலைவர் விஜய். ஓகே, ஒரு வழியாக வந்து தாவேக்கா வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ தான் திமுக வந்து ஏதோ மக்களை பார்க்குது, நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இனிமேல் செஞ்சால் முடியாது அவங்களால.
சரி, எலெக்ஷன் எங்கேயோ இருக்குது, எலெக்ஷனுக்கு பிஃபோரா வந்து பிளான் பண்ணி இந்த 3 மாசத்துக்கான அமௌண்ட் இல்லாம அது அவங்களுக்கான எங்க பணம்ன்றது மக்களுக்கு தெரியுமே. மக்கள் வந்து நீங்க மக்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் இருக்காங்களா, அவங்க மிகப்பெரிய மடையன். மக்கள் வந்து ரொம்ப இந்த சமூகத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தொழில்துறை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ படித்தவன் படிக்காதவங்க எல்லாருமே வந்து மக்கள் திரள் தானே. அதில் வந்து ரொம்ப அது கலெக்டிவ் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாட்டு அது ஹிட் ஆகுது, எல்லாருக்கும் பிடிக்குது. அப்போது பொது ரசனைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 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 பொது ரசனை எப்படி இருக்கோ அதே மாதிரி பொது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த காமன் கான்ஷியஸ்னுவாங்க, அது யாருக்கு ஃபேவராக இருக்குது? விஜய். அதுதான் இப்போ போன 2021 அது வந்து திமுகவுக்கு ஃபேவராக இருந்தது. எல்லா தேர்தலையும் இப்போ அதிமுக பணம் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. திமுகவும் பணம் கொடுப்பாங்க, அதிமுகவும் பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான், அதிகமாக பணம் கொடுக்குறவங்க தான் வெற்றி பெற முடியும்னா அது அம்பானியும் அதானியும் கட்சி நடத்தி அவங்க காசு கொடுக்க முடியாதுன்னு அவங்கள்ட்ட. இப்போ பணம் ஒரு ஃபேக்டர், அதாவது அது ஒரு ஒன் ஃபேக்டர் தான். அது இட்ஸ் நாட் அ ஒன்லி ஃபேக்டர். பட் இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ் இருக்குல்ல, அதுதான் வாக்காக மாறும். இப்போ இன்றைக்கு அந்த பொது மனசாட்சின்றது, பொது எண்ணம்ன்றது தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால் இங்கே வந்து அதுதான் இவங்களுக்கு பயமுறுத்துது. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? அவதூறுகளை பரப்புறது ஒரு பக்கம். இவங்க கண்டிஷன் போடுறாங்க, எவ்வளோ பேர் போகணுன்னு. 4998 பேர் போகணும், ரைட்டுங்களா? 5000 பேர் கூட அனுப்ப மாட்டாங்க, 2 பேரை கம்மி பண்ணி அனுப்புகிறோம். அதுதான் பர்மிஷன். இப்போ 5000 பேர் ஒரு இடத்துல அவ்வளோதானே கூட முடியும். ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் பாருங்கள், அது வளாகம் காலியாக இருக்கிறது, கூட்டமே சார். கிட்டத்தட்ட அந்த இடம் என்றது வந்து 1,00,000 பேர் கூடக்கூடிய ரைட். நீங்கள் எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க? இதை மக்களுக்கு தெரியுமில்ல. அப்போ பாருங்க, கிரவுண்டு காலியாக இருக்குது, கூட்டம் கூடவில்லை. இதுக்கு தான் அவங்க இந்த கண்டிஷனே வைக்கிறது. கூட்டமே இல்லை வருங்க அப்படின்னு வெளில பரப்புறது. இது மாதிரி அப்படி தொடங்கி ஒவ்வொரு இதுலேயும் அவதூறு. ஆனால் இறுதி நேரத்தில் போலீஸ் எல்லாருமே வந்து இல்லை, விஜய் பார்க்க அவ்வளோ தூரத்தில் தான் வந்திருக்காங்கன்னு அலோவ் பண்ணதாகவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ரைட்டுங்க. நீங்கள் அவர்கள் கொடுத்தது என்னது? 5000 பேருக்கு தானே. அது இவங்க இது மாதிரி அது எவ்வளோ பயந்து போயிருக்கிறாங்க. அரண்டு நைட்லாம் தூங்குறாங்களோ தூங்கலே தெரியாது. அதாவது முக்கியமான தொலைக்காட்சிகள், மியூசிக் தொலைக்காட்சிகள்லாம் விஜய் பாட்டே கிடையாது, படமும் கிடையாது. விஜயவே வந்து ஓரம் கட்டாங்க. அப்போ இருட்டடிச்சு பண்ணுறாங்களாம். அது எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது இல்லையா? மக்கள் ஒவ்வொரு நாளும் தாவேக்கா பக்கம் வந்து என்னதான் விஜய் அவர்கள் வந்து பொது களத்துக்கு வரல, மக்களை டெய்லி போய் சந்திக்கலனாலும் டெய்லி விஜய் அவர்களை பற்றி ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புறம் வந்து அது வந்து முன்னாடி தமிழ்நாடு அளவில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் மீடியாவும் நேஷனல் மீடியா இஷ்யூ என்னதான் சார்? யூ ஓன்ட் பிலீவ். முன்னாடி வந்து நான் நேற்று கோர்ட், அதனால் நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். ஓகே. நார்மலாக தலைவர் வந்து ஊருக்கு கிளம்புறாருன்னா, பிரச்சாரத்துக்கு இது மாதிரி கிளம்புறாருன்னா நம்ம சேனல்ஸ் தான் போய் நிற்கும். வாசலில், வீட்டு வாசலில் ஒரு யூனிட் போட்டுருப்பாங்க. நேற்று பார்க்குறேன் நிற்கிறான், நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு. இந்தியா ஃபுல்லாக உள்ள செய்தி சேனல்களுக்கு செய்தி கொடுக்குற ஒரு நிறுவனம். அவன் நிற்கிறான் வாசல்ல. அப்போது இதுவரையும் அது லோக்கல் மீடியா தான் இவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக கவர் பண்ணுச்சு. இப்போ நேஷனல் மீடியா கவர் பண்ணிட்டு நேற்று பார்க்குறேன் போடுறாங்க, விஜய் ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் என்டர்ட் இன் ஏர்போர்ட்டுன்ட்டு. இது நம்ம ஆட்கள் தானே இவ்வளோ நாள் பண்ணியிருந்தாங்க, நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. எதுக்கு நான் சொல்லுவேன்னா, see the impact. எதுக்கு அவன் என்ன தலையெழுத்தா எங்கள் தலைவர் வீட்டிலேருந்து கிளம்புனதை காட்டணும்னு இல்லை. பட் அகெயின் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஃபார் தெம். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியுது விஜய் போட்டால் எல்லாம் நல்ல செயல் அப்படின்னு. அதாவது என்ன திட்டவனும் வந்து காசு பண்ணிட்டு இருக்கான். போத் எனிமீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே. அதனால இப்போ நேஷனல் மீடியா லெவலுக்கு தலைவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனதே நியூஸாக போடுறாங்க, வந்து நிற்கிறாங்க. ஸோ இட் இஸ் கான் பிக் அப்படின்றது தான் உண்மை. இப்போ பொதுவாக வந்து எப்போவுமே ஒரு மாநாடு நடக்குது, இல்லை மக்கள் பரப்புரை கூட்டம் நடக்குது அப்படின்னா விஜய் அவர்களோடது கட்சி ஆரம்பித்து இப்போ 3வது வருஷத்தில் நீங்கள் காலடி எடுத்து வச்சுருக்கீங்கன்றப்போ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 50 உயிர்கள் வந்து இழப்பானது ஏற்பட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் நடந்தாலுமே அதன் பலி எல்லாமே யார் பக்கம் போகுது அப்படின்னா விஜய் அவர்கள் பக்கம் தான் போகுது. அப்படி இருக்கும்போது தாவேக்கா வந்து களத்துக்கு வந்து அதுக்குள்ளே 50 உயிர் எடுத்துருச்சு. ஸோ
இது வந்து தாவேக்கோட பொறுப்புலாகணும், இதுக்கு வந்து விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்று நடந்த உயிரிழப்பு இது அந்த உயிரிழப்பு, அதுக்கான நம்ம வந்து இரங்கல் நம்ம தெரிவிச்சிடும். அதே நேரத்தில் ஊடகங்கள் மற்ற ஈவெண்ட்டில் நடக்குது இல்லை, அதை பேசுகிறாங்களா, அதை பெருசுப்படுத்துகிறாங்களா? இப்போது திமுக பல மாநாடுகளில் மரணம் நடந்தது. 2014 10th கான்ஃபரன்ஸ் திருச்சியில் நடந்ததில் 3 பேர் செத்தாங்க, இதே மாதிரி தான். ஓகே. அதற்கு அடுத்தது 2026 ரெண்டு இடங்களில் தஞ்சாவூரில் 2 டெத்து. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டதில் டெத்து. ஒருத்தன் எலக்ட்ரிக் என்ன சொல்கிறது, அந்த கொடிக்கம்மா வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அந்த பையன், அவங்க கருகி செத்து போயிட்டான். இதெல்லாம் பேசினாங்களா? இதை பேசலைல்ல. இப்போ 2வது அந்த டைம் ரொம்ப முக்கியமானது இல்லை. 12 மணி to 3 மணி உச்சி வெயில், யார் கொடுக்குறாங்க அந்த டைமை? நான் ஃபஸ்ட்டு என்னடா அது பர்மிஷன் கொடுத்துறாங்களேன்னு நினச்சேன். அப்புறம் டைமை பார்த்தா ஐயோ இது என்னடா இவனுக்கு வேணும்னே இது மாதிரி பண்ணுறாங்கம்மா. உலகத்திலே இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்களுக்கு மட்டும். தலைவரே அது பேசினார்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க? அப்போது இந்த அதாவது கொஞ்சம் கூட நேர்மையை இந்த கட்சிக்கிட்ட திமுக எதிர்பார்க்கவே முடியாது. நேர்மையாக மிக மிக நேர்மையற்றவர்கள். ஆனால் இவங்க வந்து இந்த டைம் எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க? ஓகே, அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நம்ம அரசு இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5000 பேர் தான் உட்கார போகிறாங்க, 5000 பேருக்கு சேர் போட்டிருக்கலாம், ஒரு ஷெட் அமைச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து பிஃபோராகவே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதே வந்து லாஸ்ட் மினிட்ல தானே கொடுக்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல தானே கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு இளைஞரணி மாநாடு இப்போ இதில் திருவண்ணாமலையில் நடத்துனாங்க. அதுக்கு வந்து ஏவாவயலோட சொந்த இடம், அது சாதாரணமாக இருந்தது. பக்கத்தில் உள்ள ஏரியில் ஆயிரக்கணக்கான லோடு மண் அடித்து அதெல்லாம் நிறைவி இதை திருடி, நம்ம ஏரி மண்ணை திருடி ஒரு லாரி 3000-4000 லோடுன்னு நினைக்கிறாங்க. எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான, ஒரு நாளைக்கு 50 லாரி 60 லாரி போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணி இவ்வளோ திருட்டு பண்ணி வேலை பண்ணி அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ முன்னாடி ப்ரிப்பரேஷன் பந்தல் இதெல்லாம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அப்படி முன்னாடி கொடுத்தா நாங்களும் சிறப்பாக தானே பண்ண முடியும். கடைசி நிமிடம் வரையும் பர்மிஷனுக்கு வந்து டிலே, தப்பான நேரத்தில் கொடுக்குறது. இப்போ இந்த அரசுக்கிட்ட வேறு வழியில் இந்த அரசு எவ்வளோ நாள் இருக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் தானேம்மா. அதனால் நாங்கள் சரி ஓகே ஃபைன், நீ என்ன விளையாடு நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு. எலெக்ஷனுக்கும் 2 மாதம் தான் சார். ஆமாம், அதுக்கப்புறம் போயிடுவாங்களே, வீட்டுக்கு போயிடுவாங்களே. இல்லை, அந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம மக்களை சந்திக்க வேண்டிய மக்கள் வந்து உண்மையிலே தே ஆர் வித் அஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வீட்டுக்கு 2 ஓட்டுன்றது உண்மை. ஓகே, அது இருக்குது, அவங்களுக்கும் தெரியும். எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிறதா. இப்போ விஜய் அவர்களுமே எனக்கு 2 கோடி இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் அதிமுக என்னன்னா எனக்கு 2.5 கோடி ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் திமுக 1.5 கோடி தொண்டர்கள்னு அவங்க சொல்லுவாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இப்போ ஏற்றிருப்பாங்க. பார்ப்போமே. சரி, ரிசல்ட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த ஃபேக்ட், என்ன உண்மைன்றத தேர்தல் முடிவுகள் தெரியும், அதை வரை வெயிட் பண்ணுவோம். ஓகே, எப்போவுமே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னா முதல்ல வந்து அந்த வாகனத்தில் ஏறின உடனே வந்து மக்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஜாலியான வைப்பை க்ரியேட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் ஏறும்போதே திமுக கொடுத்த அந்த ப்ரெஷர் ஒருவேளை வந்து விஜய் அஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு ஒரு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஏறின உடனே எப்போவுமே நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் உறவுகள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய விஜய், கரேஷ் தைரியம் வேணும், நீ என்னை கிண்டல் பண்ணனா அதை தைரியமாக நான் மாற்றிப்பேன், அதுதான் என்னோடய பவர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு இடம் கொடுக்க மாட்றாங்க, அது கொடுக்க மாட்றாங்க, இது வரைக்கும் நான் நீதி உங்களுக்காக கொடுக்கணும்னு வந்தேன், பட் நீதி கேட்க வேண்டிய இடத்துக்கு என்னை தள்ளிட்டாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை அந்தளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததால விஜய் அவர்கள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. திமுக அழுத்தம் வந்து எங்களுக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஜாலியா இருந்த விஜய் அதான் சொல்றேன். என்னன்னா அவங்க அப்படி அரண்டு போயிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன செய்யறாங்கன்றதே மக்கள்கிட்ட சொல்லணும்ல, சொல்லித்தானே ஆகணும். நானே பல முறை நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், கட்சியில் சேராதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சேர்ந்த அப்புறம் சொல்லியிருக்கேன். என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு மக்களுக்கு சொல்லணும்ல, அப்போ தானே மக்களுக்கு தெரியும். அது சொன்னாதானமா அவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை, அது நார்மலாக தெரிஞ்ச விஷயம்தான். பட் நீங்கள் பேசிட்டு எப்பவும் போல ஒரு ஜாலி வைப்பை கிரியேட் பண்ணி இல்லை, இது வந்து கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமான ஸ்பீச் மாதிரி கொஞ்சம். அப்போ வந்து அதான் இட் இஸ் நாட் இம்பேக்டிங் அஸ். இது வந்து இதோடலாம் பயங்கரமான ப்ரெஷர்லாம் எங்கள் தலைவர் பார்த்துட்டு வந்துட்டாரு.
அவருக்கு வந்து நீ ஏன் நேர்மையாக செயல்பட மாட்டேங்கிற, ஏன் எனக்கு மட்டும் ஒரு சட்டம் இங்கே திமுக பண்ணுது. அப்போ திமுக இஷ்டத்துக்கு பண்ணிது, ஆனால் அவன் பார்க்க வர மாட்டேங்கிறான். எவனும் ரோட் ஷோன்றாங்க, அந்த ஷோன்றான், டீ குடிக்கிறாங்க, உடனே நடப்பா பக்கத்தில் போய் ஓரமாக விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எல்லா மக்கள் சந்திப்பு நடத்துது, ரோட் ஷோ பண்ணுறாங்க, என்ன வேணால் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்? அப்போ நீங்கள் ரொம்ப நேர்மையற்றவர்கள் தானே, உன் வேலையை நீ செய்ய மாட்டேங்கிறல்ல. அப்போது ரெண்டாவது தாவேக்காவோட இம்பேக்ட் தானே இவ்வளோ அள்ளி இவங்க செலவு பண்ணுறது. ரெண்டாவதுமா இங்கே பாருங்கள், ஒரு எல்லா கட்சிகளுக்கும் மிகப்பெரிய செலவினம் எதுனா மாநாடு நடத்துறது தான். ஏன்னா இப்போ அண்மையில் இப்போ விருதுநகரில் நடந்த மாநாட்டை பார்த்தீங்களா நீங்கள், என்ன பண்ணாரு? சந்திரமுக மாறின மாதிரி ரேம்ப் வாக்கு, அதாவது லொல்லு சபா நிகழ்ச்சி மாரி. அது ஒரு நல்ல படத்தை இவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் தலைவர் மாதிரி மாறணும்னு அவர் ட்ரை பண்ணுறாருமா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ கூட்டம் அந்த இப்போ விருதுநகர் மாநாட்டுக்கு அவ்வளோ பேரை கூப்பிடணும், அவ்வளோ சேர் போடணும், அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், அவங்களுக்கு சரக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். இது வந்து இட் இஸ் நாட் அ ஆர்டினரி எக்ஸ்பென்ஸ். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு அங்கே பல கோடிகள் செலவு பண்ணோம். அப்படி செலவு பண்ணால் தான் அவங்களுக்கு அவ்வளோ கூட்டம் கூட்ட முடியும். ஆனால் எங்களுக்கு வராதிங்கன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வராதிங்கப்பா, எப்பா 5 பேர் 5000 தான்ப்பா இடம், வராதிங்கன்னு சொன்ன பிறகும் இவ்வளோ கூட்டம். இது ஒரு சக அரசியல் கட்சியை கடுப்பேற்றுதா? ஆனால் இவ்வளோ கோடி நம்மளை செலவு பண்ணுறோம், அவங்க ஒன்றுமே பண்ணாமல் இஷ்டத்துக்கு எறும்பு மாதிரி வந்து நிற்கிறாங்களே, என்னடா பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்தும். அதனால தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்.